பக்தர்களுக்கெல்லாம் நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசேதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதா கௌசிகோனந்தரங்காரியா चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो दधौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे कटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैवागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलम् गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः. नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये. श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रीं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतातरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं हस्तामलकथाङ्गतम्. यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे. वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं. सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम्. कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनम् प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं. रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं. ஷீரொன்னுதோ பொருள்திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே மயாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமுளவும் வாழ்வு. प्रख्यातश्रुतिविभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणयति वेङ्कटेशः लक्ष्मीशप्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्षां. चिरचित्परतत्त्वानां तत्त्वयाथार्थ्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे. श्रीमते रामानुजाय नमः. निगमान्तमहादेशिकाय नमः. ஸ்ரீரங்க கத்தியத்தில் ரெண்டாவது சூர்ணிகை அதை பற்றி அதோட விசேஷமான அர்த்தங்களோட அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஒரு பிரபன்னன் எந்த மாதிரி பிரபத்தி பண்ணுறதுக்கு முதல் க்ஷணத்தில் அது வரைக்கும் அவனோட அனர்ஹதைகளெல்லாம் நல்லா அனுசந்தானம் பண்ணால் ஆக்கிஞ்சன்யம் பண்ணுறதை நல்லா அவனுக்கு பிரகாசிக்கிறது. அப்போது இந்த ஆக்கிஞ்சன்யம் நல்லா தெரியணும் அப்படின்னா எங்களோட அனர்ஹதைகளை எல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். எந்த விதமான அர்ஹதையும் கிடையாது எனக்கு. அந்த மாதிரி அதிகாரம், அதில் ஒரு விதமான அர்ஹதை எது என்ன அதிகாரம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்துக்கு வேதாதிகாரம் இருக்கிறவா மாத்திரமே பண்ண முடியும். அந்த அதிகாரம் எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு மேலே அதிகாரம் இருந்தாலும் ஞானம் இல்லை. அதுக்கு மேல் வேதார்த்தங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணி அதோட உபனிஷத்துகளோட அர்த்தங்கள் எல்லாம் எப்படி உபாசனை பண்ணுறது, கர்மயோகம் பண்ணுறது, ஒரு ஒரு உபாயமும் அத்தனை மகத்தரமானது, ரொம்ப கஷ்டமானது. இந்த மாதிரி உபாயங்கள் எல்லாம் தெரியறதுக்கு, எப்படி பண்ணணும்னு தெரியறதுக்கே எத்தனையோ வருஷ காலம் ஆச்சாரியாலை ஆசிரியச்சு தெரிய வேண்டியது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஞானம் கிடையாது. இருந்தாலும் நிரந்தரமாக ஏகரூபமாக பிரதி நாளும் பலம் வருவதற்கும் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. அனுஷ்டான சக்தி கிடையாது, அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் இதில் நிறைய அபாயங்கள் இருக்குது. அதில் எத்தனையோ அபாயங்கள். நித்திய கர்மாக்கள் ஒன்றுமே விடாமல் ஒரு விதமான
வைக்கல்யமும் இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணணும். இந்த மாதிரி இத்தனையெல்லாம் அதுக்கு அர்ஹதைகள் வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு உபாயம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு இது எது விதமான அனுஷ்டான சாமர்த்தியமும் எனக்கு கிடையாது. அதுக்கு மேலே அனாதி காலமாக சஞ்சிதமான பாவங்களோட ராசி ஒரு பெரிய மூட்டை சுமந்துட்டு இருக்கேன். அதுவே அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சம்சாரத்துல என்னைக்கு இதுலேருந்து விடுதலை அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால இது எல்லாமே நமக்கு இந்த பிரகிருதியோட சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா எங்களோட ஸ்வரூபத்தை மறுக்கிறது, பகவானோட ஸ்வரூபம் மறுக்கிறது ஒரு க்ஷணத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாயா அப்படின்னு கூடிய பகவானோட மாயேன்னு சொல்லப்படுறது ஆச்சரிய சக்தி. பிரகிருதிக்கும் ஆச்சரியமான சக்திகள் இருக்கு. அதனால அந்த பிரகிருதிக்கும் மாயா அப்படின்னு கூடிய பேர் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதியில. பகவன் மாயா திரோஹித ஸ்வப்பிரகாஷா. ஸ்வப்பிரகாசம் அப்படின்னா என்னோட ஞானம்னு அர்த்தம். எங்களோட தர்மபூத ஞானத்தினால எல்லா விஷயத்தும் தெரிகிறோம் நாங்கள். அந்த பிரகாசமே இல்லை அப்படின்னா விஷயங்கள் தெரிய முடியாது. அந்த ஞானத்தினால தான் ஆத்மஸ்வரூபமாகட்டும் பகவானோட ஸ்வரூபமாகட்டும் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சேஷி பாவமாகட்டும் எதுவுமே தெரிய முடியறது. சாஸ்திரத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணி எல்லாமே இந்த பிரகிருதி மறை பண்ணிருக்கு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அனாதி காலத்தினால அவித்யா சஞ்சித அனந்த அசக்கிய விஸ்ரம்சன பாப கர்மபாஷ பிரகிரதிதா அப்படின்னார். அனந்த காலத்தினால எத்தனை என்ன எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா தெரியாது. ஆரம்பமே இல்லாத ஒரு விஷயம் இது. அனாதியானது அப்படின்னார். ஆரம்பமே இல்லாதது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவித்யன்னா அஜானம் கர்மம். அந்த கர்மத்தினால நமக்கு கட்டப்பட்டிருக்கேன். அதை பகவான் தான் அதனால நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும். எங்களால் முடியவே இல்லை. எப்படி கட்டியிருக்கு அப்படின்னா பிரகிரதிதா பிரகர்ஷமாக ரொம்ப திருடமாக கட்டி போட்டிருக்கு நம்ம. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எனக்கு இதனால ஏதாவது உபாயம் இருக்குமான்னு யோசிச்சா சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்தா எல்லாரும் கேட்டு உபாயம் ஏதாவது இருக்கா இதனால தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா அநாகதானந்த கால சமீட்சையாபி அதிருஷ்ட சந்தாரோபாய இன்னும் வராத எத்தனையோ காலங்கள் இருக்கு. அனந்த காலம் இருக்கே. இத்தனை காலத்துல ஏன் பண்ண முடியாது? இதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தாலும் கூட எந்த ஒரு உபாயமும் இதை தாண்டறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வரல. என்னால பார்க்க முடியாது, தெரிய முடியாது. அந்த மாதிரி ஒரு துஸ்திதியில இருக்கேன் நான். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜந்துகளுக்கும் யாரு ஆசிரியம், யாரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜந்துவையும் யாருன்னா ரட்சணை பண்ண முடியறது சாமர்த்தியம் இருக்கோ அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலத்தை இருக்கக்கூடிய எந்த தேவதைக்கும் கிடையாது. அவ எல்லாமே கர்மவசியாள். அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இங்கே சதுர்முக பிரம்மாவிற்கும் எல்லாருமே இங்கே கர்மத்தோட சக்கரத்தில் இங்கேயே சுத்துன்னு இருக்கா. அதனால அந்த பிரம்ம ஸ்தம்ப பரியந்தம் ஜெகத் அந்தர்வியவஸ்திதாக அப்படின்னு எல்லாருமே இங்கேயே இருக்கிறவா எல்லா கர்ம விஷயாள். அவ யாருக்குமே லோகத்துல ருத்ரனோ சதுர்முக பிரம்மனோ முதலான தேவதைகள் அந்த மாதிரி மற்ற தேவதைகள் அக்னிவாயு இந்திர வருணாதி தேவதைகள் எல்லாம் எத்தனையோ பலங்கள் எல்லாம் கொடுக்கா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. யாருக்குமே மோட்சம் கொடுக்கறதுக்கு கூடிய சாமர்த்தியம் கிடையாது. அதனால எல்லா பிராணிகளும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அசகாயமான ஸ்திதி, ரொம்ப கஷ்டமான ஸ்திதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் ரக்ஷகன் யாரு அப்படின்னா நிখিல ஜந்துஜாத சரண்யா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜந்துகளுக்கும் இதோடைய சமூகத்துக்கு எல்லாம் சரண்யனானவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீமன் நாராயணன். அதனால உன்னோட திருவடிகளையே நான் ஆசிரியச்சு பிரபத்தி பண்ணிட்டு இருக்கேன். அதுவே உபாயம் எனக்கு. வேற எந்த உபாயமும் கிடையாது. இந்த பக்தி யோகம் எல்லாம் நீ தான் நடத்தி கொடுக்கணும். அந்த பக்தி யோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. கர்மயோகமே நினைச்சு பார்க்க முடியாது. அந்த ஸ்தானத்துல இருந்து நீ தான் என்ன பூர்ணமா ரட்சணை பண்ணி மறுபடியும் சம்சாரத்துக்கு வராத மாதிரி எனக்கு பலத்தை அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் இங்கே.
பாஷ்யக்காரர். அந்த விஷயத்துல நிகில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு கூடிய விஷயம் சொல்றாரு இங்கே. பக்ஷ்யமான ஸ்ரீமன் நாராயண நாராயணத்வாபியாம் ஸ்ரீமத்வா நாராயணத்வாபியாம். ரெண்டு விஷயம் வந்து ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னா ஸ்ரீமத் நாராயண ரெண்டு. ஸ்ரீமத் அப்படின்றது மத்து ஒன்று கூடிய பிரத்யேகத்தினால ஏவர் பண்ணப்பட்ட ஒரு பதம் ஸ்ரீமத் அப்படின்றது. அது நித்திய யோகத்தை அர்த்தம் சொல்றது. நித்திய யோகம் கூடிய அர்த்தத்தில் இருக்கு. அதனால ஸ்ரீ விசிஷ்டனானவன். அந்த ஸ்ரீ விசிஷ்டத்துவம் எத்தனை காலம் இருக்கு என்னக்கா நித்தியமாக இருக்கு, நிற்குமே இருக்கு, எந்த காலத்திலையும் போகாது. அந்த மாதிரி அகல இல்லேன் என்று அகல இல்லேன் இறையும் என்று அப்படின்னு சொன்ன மாதிரி தாயார் எப்போவுமே பகவானோட சேர்ந்திருக்கிறதுனாலே அந்த ஸ்ரீமத்துவம் நாராயணத்துவம் அப்படின்னு நாராயணாமயனம் அப்படின்னு சொன்ன நாராயணம் எஸ் சஹா இந்த மாதிரி எல்லாம் ஸ்ருதியில் சொல்லப்பட்ட பகவானோட அசாதாரணமான ஒரு நாமதேயத்திலேயே எல்லா விதமான குணங்களும் இருக்கு. அந்த நாராயண சப்தத்தில் ஞான சக்தி பலேஸ்வரிய வீரிய சக்தி வீர தேஜான் சசேஷதா எல்லாமே எடுத்து வினாஹேயைஹி குணாதிபிகி அப்படின்னு சொன்னான். எந்த தோஷமும் இல்லை. சகல கல்யாண குணாக்கரங்கள் சகல கல்யாண குணங்களும் இருக்கு. அந்த மாதிரி யாருக்கு இருக்கோ அந்த தேவதைக்கு நாராயணான்னு சப்தம் அர்த்தம் பெயர் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது நமக்கு. அந்த மாதிரி ஒரு பகவான், அந்த பகவானோட இந்த அசாதாரணமான ஸ்ரீ விசிஷ்டத்துவம் அப்புறம் நாராயணத்துவம் இது ரெண்டையும் அனுசந்தானம் பண்றாரு இங்கே. அதில் சர்வசிய சரணம் சுஹிருத் உபனிஷத்து சொல்றது, ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத். இவன் வந்து சுஹிருத் எல்லாருக்குமே சமான நல்ல மனசு உள்ளவன், எல்லா ஜந்துகள விஷயத்தையும் நல்ல மனசு உள்ளவன் சுஹிருத் அப்படின்னு சொல்லப்படுறது. சுஹிருத் அப்புறம் சரணம் அப்படின்னு. சுஹிருத் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மித்திரம்ன்றதுக்கும் சுஹிருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மித்திரம்ன்றது சமான வயஸ்கால மாத்திரமே. சுஹிருத் அப்படின்றது வயசுல வித்தியாசம் இருந்தாலும் நல்ல மனசு உள்ளவா அவ எல்லாம் சுஹிருத்துகள். இந்த பகவான் எப்படின்னா எல்லா ஜந்துகளுக்கும் சுஹிருத்தா இருக்கும். எல்லா ஜந்துகள விஷயத்திலையும் நல்ல மனசு உள்ளவன் அவன். எல்லாருக்குமே அதனால உபாயமாறம் சரணம். எல்லா ஜந்துவுக்கும் உபாயமாகக்கூடிய எல்லார் விஷயத்திலையும் நல்ல மனசு உள்ள பகவான். தேவானாம் தானவானாச்சு சாமானியம் அதிசைவத்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இவன் தான் அதிதேவத்தை. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னா சர்வலோக சரண்யன். இதுதான் நிகில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு இங்கே பாஷிக்காரர் ஒரு ஆச்சரியமான அவனுடைய அசாதாரண விசேஷணத்தை சொல்றார். எல்லா லோகத்துக்கும் அப்படின்னா லோகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே அவன் தான் ரக்ஷகன் சரண்யன் அப்படின்னா. விபீஷணோவா சுக்ரீவா இதுவா ராவணஸ்வயம் அப்படின்னு சொன்னானே, இதெல்லாம் விசேஷமாக இங்கே எடுக்கிறார் சுவாமி தேசிகன். விபீஷணனே ஆட்டும், ராவணனே ஆட்டும், யாரே ஆட்டும், நான் பிரார்த்தனை பண்ண உடனே கொடுத்தாச்சு அவனுக்கு ரட்சணை ஐசின்வா அவனை அப்படின்னு ராமர் சொன்னாரே. இந்த மாதிரி எல்லாம் பிரசித்தமான ஸ்வசங்கிரகோபயுக்தம் ஸ்வபாவமாக பகவானை நாங்கள் ஆசிரியிக்கிறதுக்கு உபயுக்தமான அவருடைய சுவாவங்கள் நிகில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு சொன்னார். ஹிரண்ய கர்ப்பாதீனாம் அப்படி சங்கிரகாய நிகில சப்தா இது விசேஷமாக சொல்றார் சுவாமி தேசிகன். ஏன்னா லோகத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துக்கெல்லாம் இவன் அதிபதியா இருக்கானே ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னுட்டு சதுர்முக பிரம்மான்னு பிரசித்தனானவன். அவனுக்கும் சரண்யன் பகவான் தான் அப்படின்னு சொல்றார். நிகில ஜந்து ஜாத சரண்யான்னா நிகிலான்றதுனால எல்லா பிராணிகளும் சேர்ந்திருக்கு. எல்லா ஜந்துகளும் தேவா மனுஷியா ஸ்தாவர திரியக் 4 வித சிருஷ்டியில இருக்கக்கூடிய எல்லா தேக விசிஷ்டமான சேத்தனாக்கள் யார் யாரெல்லாம் இருக்காரோ எல்லாருக்குமே சரண்யன் ரக்ஷகன் அப்படின்னு. தேபி ஹி கர்மாதீன ஜென்ம பாகிதையா ஜந்தவஹா அவளும் கர்மத்துக்கு அதீனமான ஜென்மமே அவளுக்கும் கூட. அதனால அவளும் ஜந்து சப்தத்தில் எல்லாருமே சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னார். பசுர் மனுஷ பக்ஷிவா ஏவா
ये च वैष्णव संशयाः तेनैव ते प्रयास्यन्ति तद्विष्णोः परमं पदम्. ஒரு வைஷ்ணவனை ஆசிரியச்சுட்டா ஒரு பசுவோ ஒரு பக்ஷியோ யாரையாட்டும் அவளுக்கும் நல்ல கதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி தேனைவ தே பிரயாசியந்தி அந்த சம்பந்தமே போகிறோம். ஒரு வைஷ்ணவனோட சம்பந்தம், வைஷ்ணவன் அப்படின்னா விஷ்ணுவே பிராப்பியன் பிராபகன் திருடமாக நம்பி விஷ்ணுவை ஆசிரியிச்சவன் அப்படின்னு அர்த்தம் வைஷ்ணவன் அப்படின்னா. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரம பாகவதன் அவன் பரமைகாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகவதன். அவனை யார் ஆசிரியச்சிருக்காளோ அவளுக்கு எல்லாமே நல்ல கதி கிடைக்கிறது. அவளுக்கெல்லாம் உபாய அனுஷ்டானம் ஏற்பட்டு மோட்சம் கிடைக்கிறதுன்ட்டு அர்த்தம். ஒன்றுமே பண்ணாமே ஆசிரியச்சா போதும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆசிரியச்சா அவளுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறது. எல்லாம் நல்ல சத் சங்கம் பாகவதாரோட சங்கத்தினாலே நல்ல விஷயத்தில் மனசு போகிறது. அதனால ஞானம் வருது, தத்துவ ஞானம் வருது, யாரை ஆசிரியக்கணும், எப்படி என்ன உபாயம் இதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஆச்சாரியாலை ஆசிரியச்சு பிரபத்தி பண்ணி மோட்சத்தை அடையலாம். இந்த தானாகவே ஏற்படுறது. இந்த வைஷ்ணவனோட சம்பந்தமே போரும் அப்படின்னு சொல்றார். அதெல்லாமே திரிய ஜந்துகளுக்கும் கூட ஒரு வைஷ்ணவன் தானே அதுக்கு அதுக்கு பதிலாக தான் பிரபத்தி பண்ணலாம். அதுவும் கூட கண்டு வந்திருக்கு. தன்னையே ஆசிரியிச்ச ஒரு பிராணியை அதை அதோட சேத்தனனே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் ஆச்சாரியால் அப்படியும் பண்ணியிருக்கார். இதெல்லாம் விசேஷமான அர்த்தங்கள். இதெல்லாம் தெரிகிறது. சகல ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னுட்டு ஏதன்னிஷ்டஸ்ய அர்த்தியஸ்ய முக்தி ஹஸ்தஸ்திதா சதா தத் சம்பந்தின ஏவாபி முக்திமேஷ்யந்தி வை த்ருவம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏதன்னிஷ்டஸ்ய மர்த்தியஸ்ய முக்தி ஹஸ்தஸ்திதா சதா. பகவானோட திருடமாக யார் ஆசிரியிச்சிருக்கானோ திருவடிகளே, அந்த மாதிரி ஒரு மனுஷன், ஒரு மர்த்தியன், அவன் முக்தி ஹஸ்தஸ்திதா சதா, அவனோட கையில எப்போவுமே மோட்சம் இருக்கான். தத் சம்பந்தினா ஏவாப்பி முக்திமேஷ்யந்தி வை துருவம். யார் யார் அந்த மாதிரி ஒரு பரமைகாந்திக்கு சம்பந்திச்சாலோ எல்லாருக்குமே மோட்சம் கண்டிப்பா கிடைக்கிறது. துருவம் ஏஷ்யந்தி முதலான பிரமாணங்கள் இத்தியாதி அர்த்தம் அபிப்பிரேத்தியா ஜாத சப்தா சமூகம் அப்படின்னு சொன்னா சமூகத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா அவளை ஆசிரியச்சு வாழை எல்லாருக்குமே நல்ல கதி கிடைக்கிறது. அவள் எல்லாருமே உபாயம் அனுஷ்டானம் பண்ற மாதிரி ஏற்பட்டு மோட்சம் கிடைக்கிறதுன்ட்டு அர்த்தம் இதுக்கு. ரகசியத்திரசார்த்தத்தில் சுவாமி தேசிகன் இதெல்லாம் இன்னும் ஸ்பஷ்டப்படுத்துறாரு. விஸ்தாரமாக நிரூபணம் பண்ணுச்சு. அங்கே சாத்தியோபாய சோதனாதிகாரம் முதலாம் பண்ணுச்சு. ஒரு சேத்தனனுக்கும் தனித்தனியாக பிரபத்தி பண்ணணும், அப்போதான் மோட்சம் அப்படின்னு. அதனால ஆசிரியச்ச எல்லா சேத்தனாக்களுக்கும் கூட அந்த மாதிரி பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு அவகாசம் தானாக ஏற்படுறது. அவளோட விஷயத்துல பகவானோட அனுகிரகம் அப்படி ஏற்படுறது அப்படின்னு அர்த்தம். சச்சாத்திர குணப்பிரதானத்தையா அன்வித விராதபரஹா அப்படின்னா குணமே பிரதானம். அதனால விராதபரஹா அப்படின்னா விராத்தான்னாலும் அதே தான். அகில புவன ஜென்மஸ்தே பகுங்காதி லீலே வினத விவித பூத விராத அப்படின்னு சொன்னார். வினத விவித பூத விராத எல்லா பிராணிகளோட சமூகம் பண்ற அர்த்தம் ஜாத்தம். அதுக்கு சம்பந்திச்சுவா எல்லாருமே பூதவராத்தம் அப்படின்னா எல்லா விதமான வாழ்க்கும் கூட யாரெல்லாம் பிரபத்தி பண்றாளோ பகவானை ஆசிரியிக்கிறாளோ எல்லாருக்குமே மோட்சம். அதனால அவளை எல்லாம் ரட்சணை பண்ணுமன்றதே அவனுக்கு விரதமா இருக்கு. அதுதான் ஏகவிரதீயம். அந்த மாதிரி சரணாகத ரட்சணையே விரதம். அப்புறம் தாயார் எப்படின்னா சகதர்மச்சாரிணி. பகவானை எந்த தர்மம் பண்ணா அதையே தாயாரும் கூட அனுசரணம் பண்றார். அதனால சகதர்மச்சாரிணி சரணாகத ரட்சணம் விரதத்துல ரெண்டு பேருமே சேத்தனாவோட உத்தாரம் பண்றா. இப்படின்னு பூர்வகண்ட பத கிரமானுசாரேன ஸ்ரீமத் இத்தியாதீனி பதானி. அதனால பூர்வகண்டத்துல ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியை உபாயானுஷ்டானம் சொல்லக்கூடிய சூர்ணிக்கை. இது ரெண்டாவது. முதல் உபேயத்தை விஷயம் சொல்லிவிட்டார். இப்போ உபாயத்தை அனுசந்தானம் பண்றார். அதில் முதல்ல அந்த கிரமம் எப்படி இருக்குன்னா ஸ்ரீமன் நாராயண சரணம்.
அதனால அதை முதல்ல சொல்றார். ஸ்ரீமத் சப்தேன லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா இத்தியாத்யுக்தம் சூச்சதே. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா வந்து எல்லாருமே ஆசிரியக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கான் பகவான். தாயாரோட சேர்ந்து இந்த பகவான் எல்லாருக்கும் ஆசிரியனாராம் அப்படின்னு, எல்லாரையும் ரட்சணை பண்றான் அப்படின்னுட்டு வேதம் வேதாந்தம் எல்லாமே இதுதான் சொல்றது அப்படின்னு சொல்லப்படுறது. ச காருண்யா சஹா ரக்ஷகா சர்வசித்தாந்தே வேதாந்தேஷு ச கீயத்தே அப்படின்னு. ரக்ஷகா சர்வசித்தாந்தே லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷா சதா காருண்யமூர்த்தய. ரக்ஷகா சர்வசித்தாந்தே வேதாந்தேஷு ச கீயத்தே. எல்லா சித்தாந்தத்திலையும் வேதாந்தங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமாக ஸ்ரோத்ரம் பண்ணப்பட்டது. எது அப்படின்னா தாயாரோட சேர்ந்து பகவான் எல்லாரையும் ரட்சணை பண்றான். சர்வசரண்யத்துவ ஔபயிக சம்பந்த குண விசேஷாதி பிரதர்ஷனாய நாராயண சப்தா. நாராயண சப்தம் என்ன சொல்றது என்ன? இப்போ ரெண்டாவது விஷயம் சம்பந்தம் குணம் ரெண்டும் சொல்லக்கூடியது. பிரபத்தி பண்றதுக்கு 5 ஆசங்கைகள் சுவாமி தேசிகன் ரகசிய விசாரத்தில் எடுக்கிறார். 5 சந்தேகம் வருது. பிரபத்தி, நாங்கள் இத்தனை அனாதி காலமாக பண்ண பாவம் பண்ணி பகவான் முன்னாடி எப்படி போய் நிற்கிறது? எந்த முகத்தினால போய் நிற்க முடியும்? இத்தனை பாவம் பண்ணவன். இந்த பாவங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணது பகவானுக்கு நல்லா தெரியும். ஒருத்தனுக்கு நான் பண்ண தப்பு தெரியலன்னா அவன் முன்னாடி தைரியமாக போடலாம். அவன் நல்லா தெரிஞ்சிருக்கான், என் முதலே தெரியும் நான் பண்ண தப்புகள் எல்லாம். அவன் முன்னாடி எப்படி போய் நிற்கிறது? அதுவும் ஏதோ பிரார்த்திக்கிறோம், போய் இந்த மாதிரி ஒரு பெரிய பலத்தை பிரார்த்திக்கிறோம், அதுக்காக போய் நிற்கணும். என்ன அந்த பாவங்களை எல்லாம் நீ 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 அந்த நிகிரக சங்கல்பத்தை எல்லாம் ஆசைப்படுத்தி வாபஸ் எடுத்துன்னு கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனைக்கு பண்ண முடியுமா நம்மால? அந்த மாதிரி அபிகமியத்துவமே கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு முதல் பிரச்சனை. ரெண்டாவது, பண்ணாலும் எதுக்காக ரட்சணை பண்ணணும்? நமக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு ரொம்ப பலமான சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நமக்கு எதுக்காக ஏதாவது பண்ணணும்னு யார் நினைக்கிறா? யாருமே நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயத்துல யாரோ நமக்கு சம்பந்தம் இல்லைன்னா யாரோ வந்து பிரார்த்திச்சா நாங்கள் உடனே பலன் கொடுத்து விடுறோமா? அப்படின்னா கொடுக்க மாட்டோம். யாருன்னே தெரியாது நமக்கு அப்படின்றோம். அந்த சம்பந்தம் இருக்கணும் நமக்கும் அவனுக்கும். எதுக்காக பண்ணணும்? என்ன சம்பந்தம் நமக்கும் அவனுக்கும்? அவன் பண்ணணும் அப்படின்றதுக்காக காரணம் என்ன இருக்கு அப்படின்னு ரெண்டாவது. அதனால மூணாவது, இதெல்லாம் இருந்தாலும் சம்பந்தமும் தெரியும், போய் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியமும் வந்து கொடுத்து. இப்படி இருந்தாலும் அவன் ரொம்ப குரூரியானா நிர்தயியானா என்ன பண்ணுறான்? இதெல்லாம் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு விடுவான். தெரிஞ்சு இருந்தாலும் சம்பந்தம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கக்கூடிய விஷயத்துலையும் நமக்கு நல்ல குணங்கள் இல்லைன்னா அவளை நாங்கள் ஆதரவு பண்ணுறதில்ல. இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். நல்ல பெரிய குணங்கள் இருக்கணும் அவனுக்கு. அதார்த்தம் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். எந்த பிரயோஜனத்தினால பண்ணுறான் அப்படின்னுட்டு இதெல்லாம் விஷயங்கள் சொல்லி எதுக்காக பகவான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் அந்த ஒரு வியாபாரமே எப்படி இருக்கு? ஒரு க்ஷணத்துல கொடுத்து விடுறான். ஒரே க்ஷணத்துல பிரார்த்திக்கணும், ஒரு க்ஷணத்துல பலம் வந்து விடுது. ஒரு க்ஷணம் ஒரே விஷயம் பண்ண வேண்டியது பிரபத்தி அப்படின்னா. அனாதி காலமான சச்சித்தமான பாவங்களோட நாசம் பண்ணி ஒரு அத்யுத்கிருஷ்டமான பரம புருஷார்த்தம் அடையறதுக்கு ஒரு விஷய பிரபத்தி பண்ண போதும். ஒரு க்ஷணக்கால கர்த்தவியம். பக்தி யோகி எப்படின்னா எத்தனையோ ஜென்மாக்கள் ஒரு நாளும் விடாமல் முதல் கர்மயோகம், பக்தி யோகம் நிரந்தரமாக எல்லா வர்ணாசிரம தர்மங்களும் பண்ண எத்தனை கஷ்டமான விஷயம். 1000 வருஷ கணக்காக தபஸ் பண்ற ரிஷிகள் அடையறதுக்கு பக்தி யோகத்துக்கு மூலமாக. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உபாயத்துக்கு சமானமான பலம் ஒரே விஷயம் ஒரு க்ஷணத்துல பண்ணக்கூடிய பிரபத்தி கொடுக்கறது. எப்படி நம்புறது இதை? இதெல்லாம் இருந்தாலும் பகவானுக்கு என்ன பிரயோஜனம்? எதுக்காக பண்றான் அவன்? ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா எதுக்காக பண்றான்? இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உத்தரம் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன்னு. முதல்ல வந்த புருஷகாரம் கூடிய ஒரு பெரிய சகாயம் இருக்கு நமக்கு, தாயார் சகாயம். அதனால பகவான் முன்னாடி போய் நிற்கலாம் தைரியமா. தாயார் குணமே அந்த மாதிரி. அவ தாயாருக்கு நிகிரகமே கிடையாது, அனுகிரகமே எப்பவும் இருக்கிறது. அதனால தைரியமா தாயாருக்கு போய் ஆசிரிச்சுட்டா
தாயார் சொல்றா, நான் பார்த்துக்கிறேன் வா அங்கே அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். அதுக்கு மேலே தைரியம், பூர்ணமாக தைரியம் வந்து விடுது. தைரியமா நிக்கலாம். தாயார் இருக்கிறதுனால புருஷகாரம். சம்பந்தம் என்னன்னா பகவானுக்கும் நமக்கும் சகல விதமான சம்பந்தங்கள் இருக்கு. அவன்தான் பிதா, அவன்தான் பந்து, அவன்தான் மித்திரன், அவன்தான் சிநேகிதன், அவன்தான் நமக்கு எல்லாம் ஷரீரி, அவன்தான் ஆத்மா. எல்லா விதமான சம்பந்தமும் இருக்கு. அதனால நமக்கு அந்த அர்ஹதை இருக்கு. பகவானுக்கும் நமக்கும் யாரும் தப்பிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கு. மூணாவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு சகல கல்யாண குணங்களும் இருக்கு. ஒரு விதமான தோஷமும் கிடையாது. தோஷ தூரனானவன், சகல கல்யாண குணங்களை உடையவன். குணங்கள்ன்றது மூணாவது காரணம். நாலாவது, அந்த வியாபார விசேஷம். ஒரு க்ஷணம் ஒரு விஷயம் பண்ணா எப்படி போக முடியும் ஒரு க்ஷணத்துல? என்ன இதெல்லாம் அவனோட ஒரு சங்கல்ப லேசத்தினாலே பண்ணிவிடுறான். பகவான் சர்வசக்தனானவன். அவன் சங்கல்பம் பண்ணா முடிஞ்சது. எல்லா பாவங்களும் கேன்சல் பண்ணேன், முடிஞ்சது, அவ்வளவுதான். இவனுக்கு மோட்சம் கேரண்டி இவனுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம். பகவானோட வியாபாரம் இப்படி இருக்குன்னா சங்கல்பத்தினாலேயே இந்த அந்த சிருஷ்டி பண்றானே பகவான். ததைக்ஷத பகுசியாம் பிரஜாயேயா. சங்கல்பம் பண்ணி அநேகமானேன் சிருஷ்டி பண்றேன், நான் முடிஞ்ச அவ்வளவுதான். அனந்தமான பிராணிகள் சிருஷ்டி ஆயிடுது ஒரு க்ஷணத்துல. அந்த மாதிரி அவனோட சங்கல்பம் அப்படி. அது சங்கல்பத்தோட ஒரு 10,000 ஒரு அம்சம், அவ்வளவுதான். அதுலயே எல்லாமே பண்ணக்கூடிய சாமர்த்தியம். அவனுக்கு என்ன பண்ண முடியாது. இதுக்கு மேல பிரயோஜனம் அப்படின்னு எதுக்காக பண்ணணும்? அவனுக்கே பிரயோஜனமா. பகவான் சொல்றான், எனக்கு சேர்ந்த ஆபரணம் வஸ்து இது, என்னோட பதார்த்தம், நான் அதனால ஸ்வீகாரம் பண்ண வேண்டியது, எனக்கே பிரயோஜனம் இதனால். இப்படி தெரியறான். இந்த அஞ்சு விஷயங்களை சொல்லி சங்கா பஞ்சகம் பரிகாரம் பண்றார் சுவாமி தேசிகன் அற்புதமாக. அதுல முதல்ல புருஷகாரம், ரெண்டாவது சம்பந்தம், மூணாவது குணம். அந்த மூணையும் ஸ்ரீமன் நாராயணா சப்தம் சொல்றது இங்கேன்னு சுவாமி தேசிகன் காமிக்கிறார். இங்கே ஸ்ரீமத் சப்தத்தினால புருஷகாரம் கிடைச்சது. ரெண்டாவது எதுன்னா அவனுக்கு சம்பந்தம், மூணாவது குணம். शरण्यत्वौपैक संबंध गुण विशेषादि प्रदर्शनाय नारायण शब्दः. நாராயணம் எஸ்ய சஹா சர்வாந்தர்யாமியானவன். நாராயணாமயனம், எல்லாருக்கும் அவன்தான் சரணன். அவன்தான் எல்லாரையும் சிருஷ்டி பண்றது. நாராக அப்படின்னாலே சகல ஜந்து சமூகமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாராயதி புரோக்தாக, நாராவை நரசூனமகா. இதெல்லாம் நிறைய விற்பத்திகள் நாராயண சப்தத்தினாலே. நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், பகவானுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள், ஞானசக்தி பலேஸ்வரி வீரசக்தா தேஜா சசேஷதா, எல்லா குணங்களும் இருக்கு. வினாஹேயை குணாதிபிகி அப்படின்னார் பராசரர். தோஷங்கள் எதுவும் இல்லை, சகல கல்யாண குணங்களும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவனே நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் அப்படின்னு நாராயண சப்தத்தோட பற்றி சொன்னார். அதனால இந்த நாராயண சப்தத்தினாலேயே சம்பந்தம், குணம் முதலானது எல்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இருந்தால் தான் நன்ன தெரிஞ்சு ஆசிரியிச்ச நமக்கு ஆசிரியம் கிடைக்கிறது. திருடமாக விஸ்வாசம் வரும். கிருபோத்தம்பகத்வாதிஷயாத் ஔச்சித்யாச்ச சரண கிரகணம். அதனால இந்த பகவானோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான், அவனோட ஸ்ரீமன் நாராயணா தவ சரணாரவிந்த யுகலம், சரணங்களை ஆசிரியிக்கிறேன். அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் அப்படின்னு பாஷிக்காரர் சொல்றார் ஸ்ரீபாஷித்தில். ஏன் சரணம்? சரணம் சரணோ பிரபத்தியன்னா சரணங்களை எதுக்கு பிடிக்கணும்? ஒரு ஒரு சேஷபூத்தனானவனுக்கு அதுதான் ஆசிரியிக்கக்கூடிய இடம் அப்படின்னு காமிக்கிறார். எப்படி எல்லாம் இந்த தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நான கட்டங்கள் அப்படின்னு இருக்கு. எல்லா இடத்துலையும் போய் ஸ்நானம் பண்ண முடியாது. அங்கங்கே கட்டங்கள் இருக்கு. அங்கே போய் பண்ணால் நமக்கு நன்னா க்ஷேமமாக நன்னா ஸ்நானம் பண்ணி வரலாம். அங்கே போனால் இந்த ஸ்நான கட்டத்தில் தான் இறங்கணும். அந்த மாதிரி பகவானை ஆசிரியிக்கிறதுக்கு எதை இறங்கக்கூடிய இடம் அவன் திருவடிகள் அப்படின்னா. ஏன்னா இது அவனுக்கு நம்ம விஷயத்தில் ரொம்ப கிருப்பையா வருது. அதனால சரணத்தை பிடிச்சி விட்டா, காலை பிடிச்சி விட்டா அவனுக்கு ரொம்ப கிருப்பை அத்தியதிகமாக வருது. கிருபா உத்தம்பகத்வாது, கிருப்பையை அத்தியதிகமாக பண்றது. அதனால ஔச்சித்யாச்ச உச்சிதமானது. சேஷத்துவனுக்கு சேஷவதானவனுக்கு எது
சுவாமியை ஆசிரியக்கிறதுக்கு எது இடம் அப்படின்னா அவனோட திருவடிகள் தான். அதனால சரணம் அப்படின்னு சொன்னார். உபாய தசாயாமபி போக்யத்துவ சூச்சனாய அரவிந்தத்துவ ரூபணம் சொல்லப்போ சரணாரவிந்த யுகலம், சரண அரவிந்தங்கள் கமலத்து மாதிரி இருக்கக்கூடியது தாமரை திருவடிகள் அப்படின்னா அந்த தாமரைன்றது போக்கியத்துவத்தை சூச்சனை பண்ணுறது. ரொம்ப போக்கியமான பதார்த்தம், பார்க்கறதுக்கே எத்தனை நல்லா இருக்குது, நல்ல பரிமளங்கள்லாம் இருக்குது அதில் எல்லாம். அது ஒரு நல்ல விதமான ஒரு போக்கியத்தை தெரிகிறது அது. அதனால உபாயம் அனுஷ்டான சமயத்திலையும் அந்த போக்கியத்துவம் இருக்கு. நான் உபாயமும் ரொம்ப சந்தோஷகரமானது அப்படின்னு சொல்றா, ரொம்ப ஆனந்ததாயகமானது. பக்தி யோகத்தை சொல்லச்சே சொல்றார், சுசுகம் கர்த்தும் அவ்யயம். கீதையில கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன், பக்தி யோகம் எப்படி இத்தனை கஷ்டப்பட்டு பண்ணணுமே, இது பண்றதுக்கு எப்படி இருக்கிறதுன்னா ரொம்ப சுகமா இருக்கிறதுப்பா, ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது பக்தி யோகம். ஏன் அப்படின்னா யார எந்த விஷயத்தை நாங்கள் தியானம் பண்றோம் பக்தி யோகத்தில், அந்த விஷயமே ஆனந்தம், அந்த விஷயமே ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தோ பிரம்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆனந்த குணுக்கனான சகல கல்யாண குணாக்கரனான பகவான் தியானம் பண்றானே, அந்த ஸ்வரூபமே அப்படி இருக்கு, அவனோட குணங்களே அப்படி இருக்கு, அந்த திவ்யமங்கல விக்கிரகமே அப்படி இருக்கு. அந்த தியானம் பண்ண அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது. பக்தி யோகம் அனுஷ்டானமே ஆனந்தம். அதனால தான் நிறைய பேரா பக்தி யோகத்தை பண்றா சக்தி இருக்கிறவா. எனக்கு ரொம்ப காலம் இங்கேயே அனுபவிச்சு வரணும்ப்பா அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த விளம்பத்தை க்ஷமிக்க மாட்டா. விளம்பத்து சகனே இல்லை, இந்த க்ஷணமே எனக்கு பிரபத்தி வேணும், இந்த தேகாவசானத்திலேயே எனக்கு மோட்சம் வேணும், இப்படி சொல்றா பிரபத்தி பண்றா. ஏன்னா அவளுக்கு தெரியும் பக்தி யோகம் பண்றது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது அப்படின்னு. அவளுக்கு எல்லாம் பிரபத்தி தான் ஆசையும். அந்த மாதிரி அந்த பகவானோட உபாய அனுஷ்டானம் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்திலையும் அந்த சரணாரவிந்தங்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப போக்கியமாக இருக்குன்றது அந்த தசையிலையும் ரொம்ப போக்கியமாக இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறது. சரண சப்தா உபாயபரஹா அப்படின்னார். அவனை சரணமகம் பிரபத்தியே, சரணம் பிரபத்தியே ரெண்டு பதங்கள். சரணம்ன்றது உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி என்னை சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் பிரபத்தியேன்றதுக்கு. அதனால சரணம்ன்றது உபாயம் அந்த அர்த்தத்தில் இங்கே இருக்கு. உத்தம புருஷ விவக்ஷித அதிகாரி விசேஷ வியஞ்சனாய அகம் சப்தா, உத்தம புருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே. அதனால அதிகாரி விசேஷம் தெரியறதுக்காக ஸ்பஷ்டமாக அகம் சரணம் பிரபத்தியே, சரணம் அகம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னார். அதான் உத்தம புருஷம் அகம் அப்படின்று. அதை ஸ்பஷ்டமாக அதிகாரி விசேஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அகம் கூடிய சப்தம் சொல்றது. அதிகார விரகாத் உபாயாந்தரேஷு நிராசா, அதிகார விரகாத்து வேற உபாயங்களை எதுக்காக பண்ணலைன்னா அதிகாரமே கிடையாது எனக்கு அதில், அதனால பண்ணல. அதில் எல்லாம் எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது, ரொம்ப நிராசை அது. பிரத்யவாய பயாதி பயாதி பயாத் இதானீம் இதானீம் அபாயேபியா உபரதா, இந்த க்ஷணத்தில் எப்படி பிரபத்தி பண்ணக்கூடிய க்ஷணத்தில் பிராதிகூல்ய வர்ஜனம் பண்ணும். அதனால அபாயங்களை எல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். எது அபாயம்னு சாஸ்திர விருத்தமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு அபாயம் அதெல்லாம். அதனால அது பண்ணுச்சுன்னா சாஸ்திரத்தை விதித்த விஷயம் பண்ணலைன்னா பிரத்யவாயம் வருது. சாஸ்திரத்துக்கு விருத்தமானதை பண்ணால் அதனால சிக்ஷை வருது. அதனால ஒரு இதில் பிரத்யவாயம், இன்னொன்று அபாயகரம், ஏன்னா சிக்ஷை ஏற்படுறது. அதனால இது ரெண்டு நாளையும் பயப்பட்டு ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் இது ரெண்டும் இருக்கணும் அந்த க்ஷணத்தில். அனுகூலமாக இருக்கேன், நான் சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக இருக்கேன், யதாசக்தி என்னோட நித்திய நைமிதி கர்மாக்கள் எல்லாம் சாஸ்திரத்தில் விதிச்சபடி நான் அனுஷ்டானம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி விருத்தமானது எல்லாம் நான் தியாகம் பண்ணணும். இது ரெண்டும் கூட அங்கங்கள் உற்பத்திக்கு. பிரத்யவாய பயாத் இதானீம் அபாயேபியா உபரதா, பிரத்யவாய பயத்தினாலே அபாயங்கள்னாலே நான் தூரமாக இருக்கேன் இப்போ. சரண்ய குண விவேகாத் அதிசங்கா நிர்முக்தா, இந்த சங்கைகளெல்லாம் எனக்கு இல்லை இப்போ, எல்லாம் போயிடுது. சரண்யனோட குணங்கள்
அதோட விவேகத்தினாலே, விவேகாத்து சரண்ய குண விவேகாத்து, அவனுடைய குணங்களை அவருடைய ஒரு ஸ்பஷ்டமான ஞானம் வந்து கொடுத்து எனக்கு பகவானுக்கு எந்த தோஷமும் இல்லை, சகல கல்யாண குணாகரன் அப்படி என்ன தெரிஞ்சு பகவானோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணத்தினாலேயே நான் குணைர்தாசியம் உபாகதா, லக்ஷ்மணர் சொல்ற மாதிரி குணங்களுக்கே நான் தாசன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி குணங்களோட எல்லாம் நான் நல்லா தெரிஞ்சு நான் இப்போ அதனால எந்த ஆசங்கைகளும் எனக்கு கிடையாது, எந்த சந்தேகமும் இல்லை, எனக்கு மகா விஸ்வாசமே ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சம்சாரே தோஷ தர்சனாத் பரித்தியக்த பிரயோஜனாந்தர ததுபாய. சம்சாரத்தில் தோஷங்களெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு எனக்கு. இல்லைன்னா பிரபத்தி எதுக்காக பண்ணுறான்? சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு யாருக்கு மனசுல திருடமாக வருதோ, பயம் ஏற்படுறதோ, இந்த மாதிரி இன்னொரு ஜென்மம் வந்து எந்த மாதிரி கஷ்டம் வருது, எந்த ஜென்மம் வருதோ, எந்த பிராணியாக பிறக்க போகிறோமோ எதுவுமே தெரியலையே நமக்கு. இன்னொரு ஜென்மம் வந்ததுன்னா எத்தனை அபாயம், என்ன ஆறுதுன்னே தெரியாது நமக்கு. எந்த மாதிரி கர்மாக்கள் எப்போ பலன் கொடுக்கறது யாரும் சொல்ல முடியாது. அதனால இந்த சம்சாரம்ன்றது எல்லா விதத்திலையும் தோஷமே. இது தோஷ மூலம், எல்லாமே துக்க மூலம், துக்கோதற்கும் துக்கமே மேலே மேலே துக்கத்தையே உண்டு பண்ணுறது. அது வந்து அனித்தியமானது, அஸ்திரமானது, நம்ம சுவாபாவிகவாத ஆனந்தத்துக்கு விருத்தமானது, நம்ம ஸ்வரூபத்துக்கு விபரீத ஞானம் உண்டு பண்ணுறது ஸ்வரூபத்து விஷயத்தில். இதெல்லா தோஷங்களும் இருக்குது இந்த சம்சாரத்தில். இதெல்லாம் நல்லா பார்த்து பரித்தியக்த பிரயோஜனாந்தர ததுபாயா, சம்சாரத்தை விடுதலை தவிர வேற என்ன பிரயோஜனமும் எனக்கு வேண்டியதில்லை. அதெல்லாம் பூர்ணமாக பரித்தியக்தா, பூர்ணமாக விட்டாச்சு. விட்டு அந்த பிரயோஜனமும் வேண்டியதில்லை. பிரயோஜனத்துக்காக சாஸ்திரம் எத்தனையோ உபாயங்கள் சொல்றதே, அதுவும் வேண்டியதில்லை. அது எல்லாமே நான் விட்டாச்சு அப்படின்னு இருக்கணும். பரம புருஷார்த்த சங்காத் பிரார்த்தனான்வித பரநியாச ஜோததஷ்ச இதி பாவஹ அப்படின்னு. பரம புருஷார்த்த சங்காத், பரம புருஷார்த்தத்தோடு சங்கம் வந்தது எனக்கு. பரம புருஷார்த்தம்ன்றது மோக்ஷம், மோக்ஷத்தோட ஆசை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால பிரார்த்தனான்வித பரநியாசம், பிரார்த்தனான்வித பரநியாசம் சரணமகம் பிரபத்யே அப்படின்றது பிரார்த்தனையோட சேர்ந்த ஆத்ம சமர்ப்பணம், என்னோட ரக்ஷாபர சமர்ப்பணம் அப்படி என்னோட அர்த்தம். ரெண்டும் அதில் சேர்ந்திருக்கு. பிரார்த்தனையோட சேர்ந்து சரணமகம் பிரபத்யே அப்படின்னு நாங்கள் சொன்னா பிரார்த்தனை பண்ண மாதிரி ஒன்று, என்ன நீ ரக்ஷ பண்ணணும், என்னோட ரக்ஷாபரத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் பிரார்த்தனை மூலகமாக. பரநியாசம் ரக்ஷாபர சமர்ப்பணம் அது பண்ற, அதுதான் பிரபத்தின்னு சொல்லப்படுறது. சரணம் பிரபத்யே உபாயத்தையா ஆசிரயாமி, நீயே உபாயம் வந்து ஆசிரியிருக்கேன். அதனால இங்கே அகிஞ்சனஹா அனன்யகதி அகம் ஸ்ரீமதி நாராயணே ஸ்வாத்மரக்ஷாபரம் நிக்ஷிபாமி உக்தம் போது. இதுதான் அர்த்தம் சரணம் பிரபத்தியக்கு. சரணமகம் பிரபத்தியே ஸ்ரீமன் நாராயணா, உன்னுடைய சரணார்த்தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே. சரணமகம் பிரபத்தியேக்கு வாக்கியார்த்தம் சொல்றார் பாஷிக்காரர். பண்ண அந்த பிரபத்தி அனுஷ்டானத்தில் சுவாமி தேசிகன் அதோட ஸ்பஷ்டமாக விவரணம். அகிஞ்சனஹா, வேற எந்த உபாயமும் கிடையாது எனக்கு, வேற எந்த கதியும் கிடையாது, யாரும் ரட்சகாலும் இல்லை எனக்கு, இந்த அர்ஹத்தையும் இல்லை, எந்த உபாயம் பண்றதுக்கு அர்ஹத்தையும் இல்லை, சக்தி ஞானங்கள் எதுவுமே இல்லை, அதிகாரம் இல்லை, யாரும் ரட்சகாலும் தெரிஞ்சு வரல எனக்கு. இந்த மாதிரி அசகாய ஸ்திதியில இருக்கக்கூடிய நான் அகிஞ்சனஹா அனன்யகதி, ஒரு ரட்சகால் இல்லை, ஒரு வழி கிடையாது எனக்கு, வேற ஒரு உபாயம் கிடையாது, யாருமே எந்த உபாயத்தை ஆசிரியத்து மோட்சம் அடையலான்னு எதுவுமே கிடையாது. இருக்கிறது தான் ரெண்டு உபாயம், பக்தி யோகம் பிரபத்தி. பக்தி யோகத்துக்கு அங்கங்களாக கர்மயோக ஞானம், இதெல்லாம் எனக்கு முடியாது. அதனால அனன்ய கதிக்கு நான் இருக்கேன். நான் ஸ்ரீமதி நாராயணே, ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணனில் அப்படின்னா பரதேவதே, அவனுடைய சுவாத்ம ரக்ஷாபரம், என்னுடைய ஆத்ம ரக்ஷாபரத்தை, என்னுடைய ஆத்மத்தோட ரட்சணை பண்ணக்கூடிய பாரம்,
என்னுடைய ஆத்மத்தை ரட்சணை பண்ணக்கூடிய பாரத்தை நிக்ஷிபாமி சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அர்த்தம். ஆத்ம ரக்ஷாபர சமர்ப்பணம், இதுதான் பிரபத்தின்னு சொல்லப்படுறது. சரணாகதி பிரபத்தி இந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பாஷிக்காரர் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னு. அத்த சவிசேஷ நாராயண சப்தேன, சவிசேஷ நாராயண சப்தம் ஸ்ரீமன்னாராயணான்னு சொன்னப்போ இந்த ஸ்ரீ விசிஷ்டனான நாராயண சப்தம். அதனாலே விரோதி பூயஸ்துவா பிராப்பிய கௌரவ உபாய லாகவாதி மூல சங்கா நிராசஹேதவா இரண்யாக்காராக விவக்ஷிதாக. இதெல்லாமே சங்கா பஞ்சகங்கள் அப்படின்னு சொன்னதா, அதுதான் இங்கே சொல்றார். ஸ்ரீமன் அப்படின்னு சொன்னாலே போறோம், ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி விரோதி பூயஸ்துவம், நிறைய விரோதிகள் இருக்கு, அத்தியதிகமாக விரோதங்கள் இருக்கு. அனாதிகால பாபம் சஞ்சயம், அதுதான் பிராப்பிய கௌரவா. பிராப்பிய கௌரவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனாதி காலத்தினாலே இத்தனை பாவங்களை பண்ணியிருக்கேனே, எனக்கு அத்யுத்கிருஷ்டமான பரம புருஷார்த்தம் மோட்சம் அது கிடைக்கிறது. எப்படி தான் கிடைக்கணும்? சக்கரத்துக்கா அது, அதுக்கு மேலே உபாய லாகவம், ஒரு க்ஷணம் கர்த்தவியம் அப்படின்னா சக்ருத் கர்த்தவியம் பிரபத்தி, ஒரு க்ஷணம் பண்ணக்கூடியது. இந்த மூணு விஷயங்களும் எப்படி எல்லாம் சேர்ந்து வருது பிரபத்தியில், பெரிய ஆசங்கை இது. விரோதிகள் அத்தியதிகமாக இருக்கு, வேண்டிய பலமோ அத்யுத்கிருஷ்டமானது, அதுக்கு மேலே ஒரு பலம் கிடையாது. பண்ணக்கூடிய உபாயமோ ரொம்ப சுலபம்னு தெரிஞ்சு வருது. பார்த்தா ஒரு கிணத்துல ஒரே விஷயம் பண்ண வேண்டியது. இதெல்லாமே எப்படி சேர்ந்து வருது அப்படின்னு கூடியதுக்கு, அதுக்கு தான் புருஷகாரம், சம்பந்தம், குணம், சங்கல்பம், வியாபார விசேஷம். கேவல சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடத்துகிறான் பகவான். ஒரு சங்கல்பம் பண்ண போகிறோம், அனாதிகால பாவங்கள் எல்லாம் நாசமாயிடுறது. பகவத் சங்கல்பம் அந்த மாதிரி இருக்கு. அதை சத்திய சங்கல்பா அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்பிரதிஹத சங்கல்பத்துவம், யாரும் தடுக்க முடியாது. அவனோட சங்கல்பத்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கல்பம். ஒரு சங்கல்பத்தினாலே ஒரு க்ஷணத்துல என்ன வேணும்னாலும் சாதனை பண்றான், சிருஷ்டியே பண்றான் பகவான். அவனுக்கு என்ன சக்தி இல்லை, என்ன சாத்தியம் இல்லை. சங்கல்பத்தினாலே எல்லாம் பண்ண முடியும். அதனாலே வியாபார விசேஷம், அவனுக்கே பிரயோஜனம். இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயத்துல எல்லாமே சேர்ந்து வருது பிரபத்தியில. இதெல்லாமே சாத்தியம், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது நமக்கு. அதனால இந்த செங்கால் எல்லாம் நிரசனம் பண்ணக்கூடிய காரணங்கள் ஏத்தவஹா சரண்யாக்காராக, சரண்யனுடைய ஆகாரம், இதெல்லாம் இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா. ஸ்ரீமன் நாராயணா சொல்லி தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தி, அந்த பகவானுடைய சாதாரணமான நாமதேயமே ஸ்ரீ விசிஷ்டத்துவமே எல்லா விதமான சந்தேகங்களையும் தூரம் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதுதான் பிரபத்தின்னு கூடிய ஒரு உத்கிருஷ்டமான உபாயத்தோட ஸ்வரூபம். எப்படி அனுஷ்டானம் பண்ணார், எந்த மாதிரி ஆக்கிஞ்சன்யத்தை பாஷ்யக்காரர் இந்த மாதிரி ஆக்கிஞ்சன்யம் சொல்லணும்னா நம்ம விஷயத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாமே அவர் அனுஷ்டானம் பண்ணுறார். இந்த மாதிரி அனர்ஹத்தைகளை எல்லாம் அவர் அத்தியுத்கிருஷ்டமான அதிகாரி. அவரே இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணாருன்னா நம்ம விஷயத்துல அது சொல்ல முடியும். எல்லா சேத்தனாக்களையும் மனசுல வச்சிருந்து பாஷ்யக்காரர் இந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி உபதேசம் பண்றார். அது அவர் பண்ண ஒரு அத்தியுதமான சகல லோகத்துக்கும் உத்தாரகமான ஒரு உபாயம் பாஷ்யக்காரர் ஸ்தாபனை பண்ணது. வேற எந்த சித்தாந்தத்திலையும் இது முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உபாய விசேஷம் அது சொல்றார். அந்த மேலே இது என்ன பிரார்த்தனை பண்றோம்ன்றத ஸ்பஷ்டமா படுத்துறாரு. இப்போ அந்த பிராப்பியம் எது அப்படின்னா, நமக்கு எது இப்போ வேண்டியது அப்படின்னு. ஏவம் அவஸ்திதஸ்யாபி அர்த்தித்வமாத்ரேண பரமகாருணிகः பகவான் स्वानुभव प्रीत्योपनीत ऐकान्तिकात्यन्तिक नित्य कैङ्कर्यरतिरूप नित्यदास्यं दास्यति इति विश्वासपूर्वकं भगवन्तं नित्यकिङ्करतां प्रार्थये. இதெல்லாம் இன்னும் ஸ்பஷ்டப்படுத்துறாரு நமக்காக பாஷ்யக்காரர். இதெல்லாம் பிரபத்தி விஷயத்துல ரொம்ப அற்புதமான சுவாமி தேசிகனோட வியாக்கியானம் ரொம்ப முக்கியமானது. இந்த வியாக்கியானம், இந்த கிரந்தங்கள், இந்த 3 கத்தியங்கள், இதோட அனுஷ்டானம் பிரதி நாளும் ரொம்ப முக்கியமானது ஒரு பிரபந்தனுக்கு.
பிரபத்தி பண்ணாதவாளுக்கு அத்தியந்த விசுவாசம் ஏற்படுறது, பண்ணுவாளுக்கு அந்த திருடமாக நிற்கிறது அந்த விசுவாசம். இதனால இதில் அற்புதமாக தெரிவிக்கிறார் பாஷிகாரர். ஏவம் அவஸ்திதஸ்யாபி அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கும் கூட அர்த்தித்வ மாத்திரேன பிரார்த்தனை பண்ண போகிறோம். எனக்கு பரமகாருணிகா, பரமகாருணிகன், அவனுக்கு மேலே ஒரு காருணிக்கும் கிடையாது. பகவான், பகவான் சப்தத்திலேயே எல்லா குணங்களும் சேர்ந்திருக்கு. ஸ்வானுபவ பிரீத்தியோபநீத, ஸ்வானுபவ பிரீத்திய உபநீத், ஸ்வானுபவம் அவனுடைய அனுபவத்தோட பிரீத்தினாலே உண்டாகக்கூடிய ஐகாந்திகா ஐகாந்திகம் ஆத்தியந்திகம், அவனு கைங்கரியமே முக்கியம், என்னைக்கும் முடியாத ஒரு கைங்கரியம் அப்படி இருக்கணும். நித்திய கைங்கரியம், நித்திய கைங்கரிய ரதி ரூபா, அதுலேயே நமக்கு ரதி என்ன ஆழமான ஆசை, அதுலேயே நமக்கு ஆழமான ஆசை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்தியதாசியம், என்னைக்குமே நாங்கள் தாசபூத்தாள் தான், தாசபூத்தாக, சுவாபாவிகமான தாசபூத்தாக, எல்லாருமே தாசபூத்தாள். தாஸ்யதி, நித்திய தாசியம் தாஸ்யதி அப்படின்னா, இந்த தாசியம் இல்லை இப்போ இல்லையா நமக்கு, தாசியம்னா இப்போவும் இருக்கு, தெரியல நமக்கு, தெரிஞ்சு பண்ணுறது தான் பிரதானம், பிரபத்தி பண்ணுறது அப்போ தான் ஏற்படுறது. விசேஷத்துவ ஜானம்ன்றது போயிட்டுருக்கு நமக்கு இங்கே. ஏன்னா பிரகிருத்தினால எல்லாம் மறைப்பட்டு நம்ம ஸ்வரூபமே தெரியல நமக்கு, பகவானுக்கே அனன்யாக சேஷபூத்தாள், அது தெரியல நமக்கு. அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானத்தினாலே அது அப்போ ரொம்ப பிரியமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. அதனால அந்த பிரீத்தியே கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி நம்மளை சகாயம் பண்ணுறது, அதனாலேயே எல்லா கைங்கரியங்களும் ஏற்படுறது அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு தாசியதி நமக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பலன் கிடைக்கிறதுன்னு விஸ்வாசபூர்வகம், மகா விஸ்வாசம். பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே, பல பிரார்த்தனை, பிரார்த்தையேன்னா இது இது வந்து சரண வரணம் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். கோப்திருத்வ வரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கம், கோப்திருத்வ வரணம் என்ன, நீ ரட்சணை பண்ணணும், அந்த பிரார்த்தனை பண்ணுறது. பிரார்த்தனை இருக்கு, மகா விஸ்வாசம் இருக்கு, எல்லாமே சேர்ந்து பண்ணக்கூடியது. அத்தஹா தத் ஃபலிதம் சோபசர்கதாத்தூக்தம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசாத் அபீஷ்டோபாய கல்பனம் கோப்திருத்தவரணம் நாம சுவாபிப்பிராய நிவேதனமிதி விபஜ்ய நிர்திஷ்டம் அங்கத்வயம் பிரார்த்தனா மாத்திர சந்துஷ்டோ ஜந்தோः யச்சதி வாஞ்சிதம் இதி நிश्चित्य பகவத் பிரார்த்தனா சரணாகதிஹி. சரணாகதின்னா என்னன்னா, பகவானோட பிரார்த்தனை பண்ணணும். பகவத் பிரார்த்தனா சரணாகதிஹி. எந்த மாதிரி பிரார்த்தனைன்னா, நிश्चित्य பகவத் பிரார்த்தனா, நிச்சயம் பண்ணி பண்ணணும். என்ன நிச்சயம் பண்ணி என்ன இங்கே சொல்றார், பிரபத்யே என்ற சப்தத்திலேயே தெரியுது. சோபசர்க தாத்துக்தம், ச உபசர்க தாத்து, உபசர்க்கம் தாத்துவோட சேர்ந்த சப்தம். உபசர்க்கம் எதுன்னா பிரன்றது உபசர்க்கம், பத்யேன்றது பதில் கதௌ அந்த தாத்துனாலே வந்த சப்தம். பிரபத்யே அப்படின்றது பத்யே பதில் கதௌ, கத்தியர்த்தகமான தாத்து, அது ஞானார்த்தகமாகவும் ஆறுதுன்னு வியாக்கரணத்தில் சாதிக்கப்பட்டிருக்கு. கத்தியர்த்தகமான தாத்துகள் எல்லாம் ஞானார்த்தகமும் ஆறுது. அதனால பிரபத்யேன்றது பிரபத்யே, பிரகர்ஷேண பத்யே, பிரகர்ஷேண ஆசிரயாமி, பிரகர்ஷேண ஆசிரயாமி, அந்த ஆசிரியம் பண்றேன். எப்படி என்ன சின்னாகி பிரகர்ஷமானது உபசர்க்கம் சொல்றது, அந்த பிரகர்ஷத்தை சொல்றது பிரகர்ஷம். அப்புறம் பத்யேன்றது பிரார்த்தனையோட சேர்ந்த சமர்ப்பணம். அதுக்கு அர்த்தத்தை எதுன்னு சொல்றார், உபசர்க்கத்துக்கும் தாத்வர்த்தத்துக்கும் அதுக்கு விவரணம் லக்ஷ்மி தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசாத், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசாத், விஸ்வாசத்தோட அபீஷ்ட உபாய கல்பனம், எனக்கு எது இஷ்டமோ அந்த உபாயத்தை நான் இதனாலே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கோப்திருத்வ வரணம் நாம, கோப்திருத்வ வரணம் அப்படின்னா என்ன, சுவாபிப்பிராய நிவேதனம், என்னுடைய அபிப்பிராயத்தை நிவேதனம் பண்ணுறது, பகவானுக்கு தெரியப்படுத்துறது. எனக்கு மோட்சம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்கணும், பகவானே நீ தான் ரட்சகன்,
என்னோட ரக்ஷாபரத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், நீ தான் ரட்சணை பண்ணணும். இது பிரார்த்தனை பண்ணுறது தான் கோப்திருத்வ வரணம்ன்ட்டு பேர். ரட்சணை பண்ணுறான்னு விசுவாசத்தினாலே உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறது. பகவான் உபாயம் அப்படி என்ன எப்படி ஸ்வீகாரம் பண்ணுறோன்னா, இவன் தான் ரட்சணை பண்ணுறான், மகா விஸ்வாசத்தோடு ஸ்வீகாரம் பண்ணுறோம். அதனால அந்த உபாயத்தம்ன்றது ரட்சிஷத்தி இது விஸ்வாசத்தினாலே ஏற்படுறது. சாபிப்பிராய நிவேதம் கோத்பிருத்த வர்ணம்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டும் சேர்ந்து பிரபத்தியேன்றதுல ரெண்டும் சேர்ந்து கொடுத்து அப்படின்னாரு. அதனால பிரார்த்தனா மாத்திர சந்துஷ்டா, பிரார்த்தனை பண்ண போறோமாம் பகவானுக்கு. ஜந்தோஹோ எச்சதி வாஞ்சிதம், என்ன கேட்டாலும் கொடுத்து விடுறான். பிரார்த்தனை பண்ண போறோம் எனக்கு அப்படின்னா, பிரார்த்தனை பண்ண போறோம், எது கேட்டாலும் கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி ஒரு நிச்சயம் இருக்கணும் நமக்கு. நிச்சயம் இருந்தால் தான் அவனுக்கு கொடுக்குறான். பகவானில் விஸ்வாசம் நம்பிக்கை இருக்கணும். பற்றி அதுதான் சொல்கிறது. நானும் அவனை அடையிறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாசம் இருக்கணும். அதை பற்றி அதை விஷயத்தில் ஆசங்கை இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அபிசம்பவிதாஸ்மீதி யஸ்ய ஸ்யாத் அத்தா, ஸ்ருதி சொல்கிறது உபனிஷத்து. எம் அபிசம்பவிதாஸ்மி, பகவானை நான் அடையிறேன் கூடிய எஸ்யா சியாது அத்தான திருட விஸ்வாசம் அர்த்தம். உபனிஷத் சப்தம் இதெல்லாம் உபனிஷத்தில் சொல்றது. அபிசம்பவிதாஸ்மி எஸ்ய சியாது அத்தா, விஸ்வாசம் இருக்கணும். அதில் அங்கே நிற்கல ஸ்ருதி என்ன சொல்றது, என்ன விசிகித்சாஸ்தி, சந்தேகம் இருக்கக்கூடாது. அபிசம்பவிதாஸ்மி எஸ்ய சியாதத்தான விசிகித்சாஸ்தி, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கிறது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அது மாதிரி விஸ்வாசத்தோட பிரார்த்தனை, பகவத் பிரார்த்தனா தான் சரணாகதின்னு சொல்லப்படுது. இத்தியுக்த பிரகார விசேஷ உபலட்சிதா பிரகாரி வைசிஷ்டியாபிப்பிராயேண வைசிஷ்டியாபிப்பிராயேண ஏவமிதி அப்படின்னு. அதனால பிரகாரியோட வைசிஷ்டியம் அது தெளிவுபடுத்துறாரு. இப்போ இந்த பிரகார விசேஷம் எல்லாம் சொல்லி அதனால உபலட்சிதமான பிரகாரி வைசிஷ்டியம் அது சொல்ற. இப்போ நமக்கு அப்புறம் அங்கே ஏற்படுறது ரெண்டு விதமான பலம் இருக்கு. ரெண்டு விதமான பலம் இருக்கு. ஒன்று சித்தமான பலம், ஒன்று சாத்தியமான பலம் அப்படின்னு. பகவான் சித்தமான உபேயம், உபேயம்னா பலம் தான், பிராப்பியம் அப்படின்னு அர்த்தம். உபாயத்தில் எப்படி சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு ரெண்டு இருக்கோ, உபேயத்திலையும் சித்தோபாயம் சாத்தியோபாயம் ரெண்டு இருக்கு. ரெண்டு சித்தமான உபாயம் எது என்ன, உபாயம்னா மீன்ஸ் ஹிதம். சித்தமானது யார், பகவான் தான். நித்திய சித்தனாக இருக்கான் பகவான், என்றைக்குமே இருக்கான். அவன் தான் உபாயம் அப்படின்னா இருக்கானே எப்போவுமே. மறுபடியும் என்ன வேறும் அதிகமாக பண்ண வேண்டியது இல்லையா என்ன. அந்த சித்தமான உபாயம் அடையிறதுக்கு சாத்தியமான ஒரு உபாயம் இருக்கு, அது பண்ணல இன்னும். நாங்கள் பண்ணணும் சாத்தியம். அது எது என்ன, பிரபத்தி ಅಥವಾ பக்தி யோகம். இது சாத்தியோபாயம்னு சொல்லப்படும். இது இன்னும் அனுஷ்டானம் பண்றவருக்கும் அது ஏற்படுறதில்லை. அதனால சாதிக்க வேண்டியது அது சாத்தியமானது. பகவானை சாதிக்க வேண்டியதில்லை, சித்தமாக இருக்கான். ஆனால் இந்த சாத்திய விசேஷம் எதுக்கு வேணும் அப்படின்னா, இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், அபேட்சிக்கிறான். இல்லைன்னா எல்லாருக்குமே சுஷுப்தியிலேயே மோட்சம் கொடுத்து விடணும் பகவான். அப்படி யாருது இல்லையே லோகத்திலேயே. கர்மானுபவம், கர்மபலம் யார் அனுபவிக்கிறது, நாங்கள் பண்ண கர்மபலம் நாங்கள் தானே அனுபவிக்கணும். எங்கே போகிறது அது. அதனால பிரார்த்தனை பண்ணி விசுவாசத்தோடு பண்ணால் அது ஒரு வியாஜம்னு சொல்லப்படுது, ஒரு ப்ரிடெக்ஸ்ட், அவ்வளோதான். அது ஒன்றும் வேற பண்ணுறதில்ல. அதனால பகவான் நமக்கு சித்தனாயிட்டான். சித்தனாயிருக்கிறவன் நமக்கு கிடைக்கிறான், அவனோட அனுகிரக விசேஷம் கிடைக்கிறது. இது சாத்தியோபாயம், பிரபத்தி பக்தி யோகங்கள். அதே மாதிரி உபேயம்ன்றது பலம். பலத்திலையும் ரெண்டு ஆகாரங்கள் இருக்கு. சித்தமான பலம் பகவானே, அவனை அனுபவிக்கிறோம் நாங்கள். அவனோட திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கு, குணங்கள் இருக்கு. அது ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டியது இல்லையே, இருந்தே இருக்கு, எல்லாமே அனுபவிக்கிறோம். நமக்கு இன்னும் கிடைக்காத விஷயம் எதுன்னா கைங்கரியங்கள், நித்திய கைங்கரியம். அங்கே போய் அனுபவம் பண்ணுறதுனால, அந்த பிரீத்தினால எல்லா விதமான சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறான் பிரித்தியனானம். அது சாத்தியமான உபேயம். கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் இங்கே, சாத்தியோபேயம், சாத்தியமான பிராப்பியம். அந்த கைங்கரியத்தை தான் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஏன்னா அனுபவம் தானாக வருது. தோஷங்கள் எல்லாம் போச்சு, இந்த பகவானை அனுபவிக்கக்கூடிய ஞானம் ஏற்படுறது. அதனால ஒரு சேஷபூதனான கர்த்தவியம் என்ன, எல்லா விதமான கைங்கரியங்களை பண்ணணும், சுவாமிக்கு சந்தோஷப்படுத்தணும். அதனால
அவனுக்கு அதிசயத்தை உண்டு பண்ணணும். அதான் சேஷஸ்வரூபம். அது இங்க பிரார்த்தனை பண்றார். ஏவம் அவஸ்திதஸ்யா இத்யனேன அதிகார வைகுண்யம் விரோதி பூயஸ்துவஞ்ச பூர்வோக்தமேவ சரண்ய குண பிரகர்ஷ வியஞ்சனாய அனுமதித்தும். ஏவம் அவஸ்திதஸ்யான்றது முதல்ல சொன்னதே எல்லாமே சொல்றார் இங்கே. மறுபடியும் அதிகார வைகுண்யம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறைகள், எனக்கு சக்தி ஞானம் இல்லை முதலானதெல்லாம், அதுக்கு மேலே விரோதி பூயஸ்துவம், பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாமே மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு இங்கே. ஏன்னா சரண்யரோட குணத்தை குண பிரகர்ஷ வியஞ்சனாய, பகவானோட குணங்களோட உத்கிருஷ்டத்தை மறுபடியும் பிரகாசப்படுத்துறதுக்காக மறுபடியும் இதை அனுசந்தானம் பண்றார் பாஷிக்காரர். ஏவம் அவஸ்திதஸ்யா அப்படின்னுட்டு அர்த்தித்வ மாத்திரேனேதி உபாய லாகவோக்தி. பிரார்த்தனை பண்ணா போரும்பா, உபாயம் எத்தனை சுலபமாக தெரிஞ்சு வருது. சுவாமி தேசிகன் சொல்றார் ஆசிரியத்துல, உபாய சுகரஸ்டோயம் துஷ்சரஷ்டமதம் மமா அப்படின்னாரு. சுகரமாக இருக்கிற மாதிரி தெரியுறது, ரொம்ப கஷ்டமானது, விசுவாசம் வராது யாருக்குமே. அந்த மாதிரி பகவான்ல ஒரு க்ஷணம் பண்ண வந்துவிடுறது மோட்சம் என்ன, விசுவாசம் சுலபமாக வருதா, ஆச்சாரியாவோட அனுகிரகம் இருந்ததா மகாவிஸ்வாசமே வருது அப்படின்னு சாதிக்கிறார் ராசிதாரத்தில். ரொம்ப ஆச்சரியமாக சாத்தியோபாய சோதனாதிகாரம் அப்படின்னு விஸ்தாரமான அதிகாரம். அதில் ரொம்ப அற்புதமாக விவரணம் பண்ணுறார் எல்லா விஷயங்களும் விஸ்தாரமாக. இது அர்த்தித்த மாத்திரேனா அப்படின்றது உபாயம் அத்தனை லகுவானது அப்படின்றது தெரியப்படுத்துறது அப்படின்னார். நாளே அஹிருதய பிரார்த்தனா வாக்கிய மாத்திரம் அப்படி ஆழ்வார் அற்புதமாக சொன்னார். அஹிருதய பிரார்த்தனா வாக்கிய மாத்திரம் ஆழ்வார் அற்புதமான பண்றார். ஒரு நல்ல மனசும் இல்லை, சும்மா ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயோ ஏதோ யோசிச்சுட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கமலக்கண்ணா அப்படின்னு சொல்றது ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். அவர் சொல்றாரு, ஒரு தேவகி எப்படி பண்ணா, இவಳು யசோதை எப்படி பண்ணான்னா, உரலை எடுத்துன்னு போய் யமலார்ஜுனோட மோட்சமானப்போ பெரிய சப்தம் வருது, எல்லாருக்கும் பயமாயிடுத்து. கிருஷ்ணனை பார்த்து ஓடி வந்து யசோதை சொல்றா, ஐயோ கிருஷ்ணனுக்கு பெரிய ஆபத்து வந்து கொடுத்து, ஏதோ பயங்கரமான சப்தம், 2 மரங்கள் விழுந்து கொடுத்து. அவள் ஓடி போய் அவனுக்கு போத்தப்போ கிருஷ்ணன் திரும்பி பார்க்குறான் அவனை பொருளோட. கமலக்கண்ணா அப்படின்னு சொன்னாலாம். இந்த தாயாரோட ஹிருதயம் எப்படி இருக்கு அப்போ மனசு. இந்த மாதிரி குழந்தைக்கு இத்தனை கஷ்டம் கொடுத்து விட்டேனே, எத்தனை கஷ்டமாயிடுத்தோ இந்த குழந்தைக்கு, எத்தனை ஆச்சரியமான குழந்தை, அவனா நேத்திர சௌந்தரியம் கமலக்கண்ணா. எந்த விதமான தாயார் பாவனைகளோடு சொன்னா. நானும் அதே மாதிரி சொன்னேன் சப்தத்தை, ஒரு பாவனையும் கிடையாது, விஷயத்தையே நான் அனுபவம் பண்ணிருக்கேன், ஒரு நல்ல பாவனையும் கிடையாது. ஆனாலும் நீ என்னுடைய மனசுல நின்றுட்டே அப்படி என்றார் ஆழ்வார். அந்த மாதிரி அனுசந்தானம் பண்றாரு. அது அஹிருதய பிரார்த்தனா வாக்கியம். அது மாத்திரம் அதுமே போரும் பகவானுக்கு. அது அவனோட ஆச்சரியமான குணத்தை சொல்றது. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கூடிய பகவான் இதை கைங்கரிய பிரார்த்தனை பண்றார். மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி இங்கே எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிஞ்சு. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் அமோகதः தரிதராணி நாயமேனே अस्मद्गुरोः भगवतोऽस्य श्रीकसिन्धो रमामि यस्य शरणं प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याण वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते